இளையராசா இளையராசா தான். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை பாண்டி இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுற, அம்மா கேக்கல. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பாத்துராசா அடிக்கடி பற்ற போகுது. நான் இருக்கும்போது நீ எதுக்கு வேலை செய்ய? என்ன பெத்த ஆத்தா கண்ண போல காத்தா, என்ன பெத்த ஆத்தா கண்ண போல காத்தா. எவ்வளோ நல்லா பாடுற நீ. சூப்பரா பாடுவேல. வேற பாட்டு. பெத்த மனசு பித்தத்திலும் பித்தமடா, இந்த புள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. பாண்டி எப்பறம் அவனை இவ்வளவு நல்லா பாட்டு படிக்கிற நீ? எல்லாம் அந்த இளையராசோட ஆசீர்வாதமா. அண்ணா எந்திரண்ணா, சின்ன பிள்ளை கருக்கல்ல எந்திரிச்சு எம்பிட்டு வேலை செய்யறான், நீ இன்னும் உறங்கிட்டு கஞ்சி பொழுதாவது எந்திரிச்சு பல்ல விளக்குன. சின்ன பிள்ளை அது. ஆமா, கத்துன கத்துலதான் ஊர்ல இருக்க 4 கழுதையும் ஓடி போச்சு. அவன் துணி துவைக்கிறவன் பூரா பொதி சுமக்கத்து கழுதல்ல நம்மள வஞ்சிக்கிட்டு இருக்கான். பாருமா, என் பிள்ளைய கரைச்சு கொட்டலன்னு உனக்கு பொழுதே போகாத. எந்திரிச்சு வேலைய பாருங்க, இன்னும் உறங்கினா தலையில தண்ணியை ஊத்தி விடுவேன். அவள மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, இளையராசா இவ்வளவு மோசமா பாடுறாரு? இல்ல இல்ல, அவரு நல்லா தான் பாடுவாரு. நான் கத்துக்கிறேன்ல. கத்துக்கும் போதே அவர் பேர் இப்படி கெடுக்குறீங்களே. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, எண்ணெய் ஊத்து சுரண்டுங்க, இளையராஜா வாயிலாம். கரண்ட் மாமா. என்ன மாப்ள, இது என்ன ரேடியோவா? அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கானுங்க. மாப்ள பாடுது மாமா. எம்ஜிஆர் பாட்டு பாடுவி. பாட வைக்கிறேன். அந்த கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் இந்த மாமா. ஆஹா மாமா, கொஞ்சம் சவுண்டா பாடுவி. இந்த ஊருக்கே கேட்கற மாதிரி பாட வைக்கிறேன். யாருன்னு பாரு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆட்டுக்கடை வேணா ஓட்டிட்டு போயிட போறான். ஐயோ மாமா, ஈஸ்வரியன் அப்பேன். டேய் பாத்தியா, நம்ம 2 பேரும் குத்துக்கல்ல மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு மட்டும் மரியாதை இல்லாம நம்மள கிராஸ் பண்ணி போய் உமால கூப்பிடுறான் பாரு. கொண்டாடி தாசனுக்கு வர வர குசும் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. மாமா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருப்பான். என்ன திட்டத்தோட வந்து நம்மள என்ன பண்ண முடியும்? கட்டிங் பிளேயரால அடிச்சு கொண்டு ஓடுவேன். பாக்குறேன் மாமா. நான் எப்போ வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா? அம்மணி நல்லா இருக்குங்களா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேறீங்க? அதான் எல்லாமே நீயே பேசிட்டியே. எப்போ வந்தீங்க? உள்ள வாங்க. என்ன அழுதுட்டு இருக்கீங்க? எல்லாம் வேண்டுதல தான். விளையாடாதீங்க, நான் விஷயத்தை சொல்லுங்க. என் பொண்ணை நான் எவ்வளவு பிரியமா வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமல்ல? தெரியுதா? உன் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமல்ல? ஆமா. படுவாதி யாருன்னு? என் பொண்டாட்டிதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அண்ணன் பையன் தான் குச்சி கட்டணுங்கிற. மாமா நீலி கண்ணீர் விட்டு அழுது அம்மாவை ஏமாத்திரம் பாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் தான் உன்ன கேட்க வந்திருக்கிறேன். மாமா அம்மாவுக்கு கவுத்துட்டேன். பாண்டி புறப்பட்டு மாமா கூட ஊருக்கு போகணும். இத பார், எங்க 2 பேருக்கு நிறைய வேலை இருக்குது. ஒத்தையில என்னால கஷ்டப்பட முடியாது. வேணா நீ தனியா போயிட்டு வா. மாப்பிள, என் பொண்ணை நீங்க கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்துங்க. இல்ல என்ன சுருக்கு போட்டு சேர்த்து போயிருவா. இத பார் ஓல்டு மேன், நீ அழுகுறியங்கிறதுக்காக மாப்பிள அங்க வந்து குச்சி கட்டுவான். ஆனா அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டே இல்ல? சொல்ல மாட்டானப்பா, அப்புறம் என்ன? யாராவது வீட்டுல? வாங்கண்ணே 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 வாங்க. இங்க எங்க வந்தவே? என் மகன் உன் பேத்திக்கு குச்சி கட்ட வந்திருக்கான். என் பேத்திக்கு குச்சி கட்டுறதுக்கு இங்க ஆள் இல்லைண்டு இவங்களை வெத்தலை வாக்க வச்சு அழைச்சாங்களாக்கும். டேய் கொண்டடா, என் மருமகளுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்னத்த பாக்குறது, அங்கிட்டு வையி. எங்க அண்ணனை இப்படி கேவலப்படுத்துறாங்களே, உங்க அம்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு. அத நீ சொல்லக்கூடாது மாயக்கா. உன் பொண்டலாட்டி கிட்ட சொல்லி வை, இந்த வீட்டுல அம்பட்டு கழுதைகளும் திங்கிறது என் புருஷன் சொத்து. அவளுக்கு தான் கொழுப்பு ஏறி கிடக்கு. இந்த வீட்டுல எவ்வளவு வாய திறக்க கூடாது, நான் சொல்லதான் நடக்கணும். கூட்டிட்டு ஓடி போயிட்டு இந்த ரோட் என்ஜினை கூப்பிட்டு எங்க ஓடி போறது? தள்ளிட்டு போறனா தோய். கிழவி என்ன இது? இதுவா? இது மஞ்சள் கிழங்கு, இது பூவு, இது குங்குமம், இது பூரா என் பேத்திக்கு. இந்த மஞ்சள் வேணா நீ பூசிக்க. அப்பவே பூசி இருந்தாருன்னா இப்ப வா எங்கன்னு தேட தேவையில்ல. இந்த சண்டியர் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப என்ன, இத கொண்டே குடுக்கணும் அப்படித்தானே? கூடு, கொண்டே குடுக்குறேன். என் பேத்தி எதை எடுத்துக்கிறாளோ அவன் குச்சி கட்டட்டும். நாகலட்சுமி வா. தொத்த பயக வெள்ளலி பொந்துல வந்து விளாட விடுறாங்க. ஆத்தா, இது முறையா
உன் தாய் வழியில இருந்து உன் தாய் மாமன் கொண்டாந்த சீரு. இது நாம தாயா பிள்ளையா பழகுனதுனால நாகலட்சுமி மகன் பாண்டியன் கொண்டாந்த சீரு. இதுல உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்க. நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு குச்சி கட்டுவேன். எடு. நீ தாண்டி என் பேத்தி. இப்ப பாரு அவங்களை ஓட ஓட விரட்டுறேன். அடே பாண்டி, ஓலைய வெட்டா குச்சி கட்டுறதுக்கு நாகலட்சுமி பாத்து சேர்ந்து. என் மாமன் தான் குச்சி கட்டணும்னு சொன்னியே, அப்போ அவனை தான் கட்டிக்கணும்னு சொன்னா அப்ப நீ அதுக்கும் சரிம்பியா? அப்படி போடு. இது பாருமா, அவன் கல்யாணம்னாலே காது தூரம் ஓடுறான். நீதான் அப்படி எப்படி பேசி அவனை சமாளிக்கணுமா? அசத்திடுறேன். நீ செய்வ. போங்க குச்சி கட்டுங்க, சீர்வரிசை செய்யுங்க. ஆனா இந்த காதலு கல்யாணம் இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. அதுல பெரிய விவகாரமே இருக்கு. நீங்க ஆடுறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. நானும் வரேன். இப்போ அப்படிதான் இருக்கு. நான் வரேன். பாடா. போ போ. ஏம்மா பாட்டி, என்ன வெப்சைட் பிடிக்கிறான்? என்னடா பண்ண போற? குச்சி கட்ட போறேன். அதுக்கு என்ன போய் குதிரை மாதிரி ஆடிட்டு இருக்க? போய் கட்டு. ஐயோ டேய், இப்படி எல்லாம் பம்முன கைய கால முடிச்சு விடுவேன். போ கட்டு. நீங்க சும்மா இருங்க, அவங்க கட்டுவாங்க. என்ன அந்த பொண்ணு முடிஞ்சு அப்படி பாத்துட்டு இருக்கியா? தங்கச்சி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வா புறப்படலாம். இருங்க பு. நான் வந்துடுறேன். இருக்க சொல்லுவாங்களா? விடுற. மாமா சொல்லு மாமா. இருங்கண்ணே. குச்சி கட்ட வந்துட்டு அப்படியே ஓடிட்டா. இப்படி இன்னும் வேலை இருக்குது இல்ல? என்ன வேலை? என் பேத்தி பாட்டு படிக்க போறா. இருந்து கேட்டு போங்க. நேரத்தை பத்தியா மாமா? இது பாடப்பதான். இது பாடி எவன் கேட்க போறது? என் மாவன் கூட தான் இளையராசா பாட்டுல நல்லா படிப்பான். பாடுற மூஞ்ச பாரு. அப்படி யாரையும் லேசுல நினைச்சுப்படாதீங்க அப்பு. என் பேத்தி பாட்டு படிச்சுட்டாண்டா. அவளை நீ கட்டிக்கிடுவியா? கட்டிக்குவா. ஐயோ, டேய், கட்டிக்குவல. இப்ப பாரு, சொல்லு. அவ நல்லா பாட்டு படிச்சா அவளை நீ கட்டிக்கணுமா? வா வா வா. டேய், அவ நல்லா பாட்டு படிச்சா தானே பாப்போம். ஆமா, பார்க்கதான் முடியும், கேட்கவே முடியாது. ஈஸ்வரி, இதான் சரியான நேரம். ஒரு நல்ல பாட்டை படிச்சு நீ படிக்கிற பாட்டை கேட்டு பயக வாழை சுருட்டிக்கிட்டு சுருண்டு விழுகணும். ஒரு வெத்தலை கொடு. ஏய், சின்ன குட்டியெல்லாம் வெத்தலை போட்டா கோழி முட்டும். அதெல்லாம் நேத்து. இப்பதான் நான் பெரிய மனுஷி ஆயிட்டனே. வெத்தலை போட்டாதே எனக்கு பாட்டே வரும். சரி, இந்தா போடு. என்ன பாட்டு படிப்பியா? இப்ப பாரு. பாக்குறேன். இங்க வந்து உன் பேத்திய பாரு. அடியே, ஓடி குச்சிக்குள்ள. குட்டிக்கு ஆனந்த பத்தியா? இந்த போடு போடுற. பாண்டி, இத வந்துட்டமா. எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்குவேன். ஆனா பொட்டு வைக்கிறது மட்டும் நான் தான் வரணும். உனக்கு தலை நிறைய பூவை வச்சு நெத்தி நிறைய பொட்ட வச்சா உன் முகத்துல வர அழகு இருக்கே, நம்ம ஊர் மாரியாத்தா கூட வராதுமா. உன்னை நான் ஆயுசு பூரா இப்படியே பாத்துட்டு இருக்கணும். அதுக்காக தானடா உன் கையாலேயே பொட்டு வைக்க சொல்றேன். முன்சாமி ஐயா, 130 ரூபா வட்டின்னு 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தியே, இது வரைக்கும் வட்டியும் வரல அசலும் வரல. என்னடாச்சு? மழை தண்ணி பெய்யலைங்க ஐயா, பயிர் பச்சை வேலையில கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. அடுத்த மாசம் கொடுத்துறேன் ஐயா. அடுத்த மாசமா? வட்டிய முதல்ல கணக்கு பார்த்து பைசா பாக்கி இல்லாம எடுத்துட்டு வா. அது வரைக்கும் மகன் எங்கிட்ட இருக்கட்டும். துட்டா கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. வரட்டா? பாண்டி, கேந்திரியா. அட பாவி, ரத்தம் வர்ற மாதிரி என் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டானே. வீட்டுக்குள்ள பூந்து ஒரு வயசு பண்ண தூக்கிட்டு போறான். இவனை கேக்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையா? கேள்வி கேட்கறது யாரு? நாகலட்சுமியா? சபாஷ். கழுத்துல தாலி கட்டிருக்கிற, நெத்தியில பொட்டு வச்சிருக்கிற, புருஷன் எங்க? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறானே, அவனுக்கு அப்ப யாரு? ஏண்டா உங்க அப்பா யாருன்னு உனக்காவது தெரியுமாடா? சரி சரி, அப்பன் பேரு தெரியாத பையன் அடிக்கடி பட்டு சாக போறான். பத்திரம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. போங்கறல. உன்னை சண்டை சத்தத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாட வீட்டுக்கு போலாம்.